காலை நேரத்துக்காகவும் நீர் ஈவாக எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், தேவரீர் உமது பிள்ளைகளுடைய ஐக்கியம், உமது பசுத்த வேதம், தேவரே நீர் தந்தருளின உமது சத்திய ஆவியானவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவகுமாரனாகிய கிறிஸ்து, இவை எல்லாவற்றுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய சத்தியத்தினாலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சத்தியத்தினாலே சுத்தமாக்கப்பட, எங்களுடைய நம்பிக்கை உம்முடைய சத்தியத்தினாலே தெளிவாக்கப்பட, எங்களுடைய அனுபவங்கள் உம்முடைய சத்தியத்தினாலே உறுதிப்படுத்தப்பட தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்திருக்கிற உமது அடியான் ஊழியர் பொன் லாசரஸ் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் ஆச்சரியமாக இந்த ஊழியத்திற்கு அழைத்து உமது சத்தியத்தினாலே அவரை பலப்படுத்தி அநேக பசுத்தவான்களுக்கு இந்த போதனையை அவர் கொடுத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அவரை சரீரத்திலும் ஆவியிலும் நீர் பலப்படுத்தும். நாங்கள் தெளிந்த புத்தி அடைந்தவர்களாக, எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாக, எங்களிடத்திலே கேட்கிறவர்களுக்கு சத்தியத்தின் அடிப்படையில் பதில் சொல்கின்ற ஞானம் பெற்றவர்களாக நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யும். இங்கு வந்திருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே, உமது ஞானத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும். தேவரீர் எங்களுடைய மந்த புத்தி, எங்களுடைய தப்பு எண்ணங்கள், எங்களுடைய அறியாமைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை நீர் விடுதலையாக்கும். இந்த கூட்டம் முழுவதிலும் உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்தி நடத்துமாறு எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பு நமக்கு அருளின எம்பெருமானுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் இப்படி போதவருடைய உள்ளத்தை ஏவி மூப்பன்மார்கள் அதற்கு உதவி செய்திருக்கிறாங்க. செயலர், பொருளர், டீகன்மார்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் தான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதெல்லாம் தேவையா? ஏதோ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரெட்ரீட் நடத்துவாங்க, ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒன்னு சரி கிடையாதுன்னு சொல்றதுக்கு எங்கேயாவது கூட்டம் நடத்துவாங்களா அப்படின்னு நீங்க யோசித்திருக்கலாம். நாம எல்லாருமே சரியில்லைன்றது தான் அவங்களுடைய போதனை, இந்த நம்புறவங்க போதனை. மற்ற யாருமே சரியில்லைன்றது தான் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை பூராவும் சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இப்ப நாம படிக்க போற விஷயம் வெறும் அந்நிய பாஷையை பத்தி மாத்திரம்தான். போதவர் சொன்ன மாதிரி அபிஷேகம், பரிசுத்தாவி பெறுறது, பரிசுத்தாவி ஞானஸ்தானம், அந்த சப்ஜெக்ட் இதுல ஒண்ணு கூட வராது. அதெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டுங்க. அது சொன்ன மாதிரி நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கூடி அதை படிப்போம். நமது சபை என்ன போதிக்குது, நாம சார்ந்திருக்கிற சபை. எனக்குள்ள ஏன் இந்த வைராக்கியம் வந்தது? நான் ஒரு கிழவன் உங்க மத்தியில் நிற்கிறேன், ஆனா என்னுடைய இந்த வைராக்கியம் ஏன் எனக்குள்ள வந்தது? அயன்புரம் பாப்டிஸ்ட் சபையில பிறந்து வளர்ந்தவன் நான். என் அன்பானவர்களே, அந்த சபை ஒரு நாள் பிளவுண்டது. என்னை வளர்த்த என்னுடைய சித்தி மாறுங்க அந்த பிரிவினைக்குள்ள இருந்தாங்க. என் சபையை விட்டு போயிட்டாங்க. நம்ம சபைக்கு வரவங்க ஏன் போறாங்க? சின்ன பையன் நானு, ஏன் போறாங்க இவங்க? இல்லமா ஏதோ அந்நிய பாஷையாம்பா, அது பேசுறவங்க தனியா போகணுமா, அவங்க தனியா சபைக்கு போயிட்டாங்க. ஐயரோடு போயிட்டாங்க. இதுதான் பெரிய கொடுமை. அங்க ஐயருக்கு போயிட்டாரு. உங்களால தெரிஞ்ச நல்ல அருமையான. நான் இப்போ சொல்றேன், இந்த அந்நிய பாஷை பிராக்டிஸ் பண்றவங்கள அந்த ஊழியக்காரங்க போதகருக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவங்க தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுக்கு. மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஊழியர்கள் இந்த அந்நிய பாஷையை பத்தி தப்பான நிலையில இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய ஒரு காரியம், என் அன்பானவர்களே, அதை நான் குறைச்சி மதிப்பிட விரும்பல, மனதில் வைக்க வேணும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எந்த அந்நிய பாஷை குறித்து சார்ந்து நிற்கிற போதனையாளர்கள், திருச்சபை ஊழியர்கள், அவளை யாரையும் குஞ்சித்தேனும் நான் குறைச்சி மதிப்பிடல. அவங்க ஆவிக்குரிய நிலைமை,
அவங்க பரலோக பிரவேசம் இதுல எதுவும் எனக்கு தடை, அவங்களுக்கு தடை இருக்க முடியாது. அவங்க எல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்க. இந்த அனுபாஷை கொள்கை பேசுறவங்க பரலோகத்தில் இருப்பாங்க. அவங்களை பிசாசுக்கு சில பேர் சொல்றாங்க. நான் அதை சொல்ல விரும்பவில்லை. மிக உயர்ந்த இடத்தை, என்னை விட மிக உயர்ந்த ஆவிக்குரிய ஸ்திதியில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவ தூதரே வந்து சொன்னா கூட இதை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு பவுல் அடிகள் சொன்னதுனால நான் இதை என் மக்களுக்கு எடுத்து சொல்ல நான் துணிவு பெற்றிருக்கிறேன். அது என் அன்பான ஜனமே, நான் பார்க்கிறபடியா சிம்பிளா போட்டு காமிச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் அப்படியே வரையணும். நீங்க எல்லாம் வரையணும். நீங்க எதை ஒண்ணு கூட நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது, இங்க படிச்சதை இன்னொரு நண்பர் அவரை அழைத்து அவரை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு இதை சொல்லிக் கொடுங்க. இல்ல உங்க அக்கா, உங்க அம்மா, உங்க புருஷன், உங்க அண்ணன், தம்பி போய் சொல்லிக் கொடுங்க. நீங்க ஒரு போதகராக மாறுவீர்கள். கற்றுக் கொடுத்ததுதான் காரியங்கள் இருக்கிறது. அது எங்களுக்கு அந்நிய பாஷை என்ற வார்த்தை குறித்து மாத்திரம்தான் இன்றைய தினத்தில் நாம் இந்த வேறுபாடு வகுப்பை நிறைவு செய்வோம். வேற எங்கேயும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெறுவதோ, என் அருமையானவர்களே, அபிஷேகத்தை பற்றியோ, பரிசுத்த ஞானஸ்தானமோ அல்லது பரிசுத்த முத்திரை, இதெல்லாம் ஒரு தனித்தனி சப்ஜெக்டா படிக்க வேண்டியது. ஆனா இன்றைக்கு நான் வெறும் அந்நிய பாஷை பற்றி மாத்திரம்தான் நான் 1 மணி வரைக்கும் இந்த பாடத்தை எடுத்து செல்ல ஆண்டவரால் ஏற்பட்டிருக்கிறோம். அதனால நான் வெறும் அந்நிய பாஷை, இது ஒரு மோனோட்டனஸான சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரசங்கமாக அப்படி செய்ய நான் விரும்பல. என் அப்பன் எம்பெருமான் எப்படி கலந்துரையாடல் செய்தாரோ கேட்டார், அது மாதிரி மக்களை பார்த்து கேட்டு பிரசங்க. ஆனா அந்நிய பாஷைன்னா என்னங்க பொருள், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்நிய பாஷை டைம் இல்ல, சீக்கிரமா சொல்லுங்க. அந்நிய பாஷை என்னது? தாய்மொழிக்கு வேறுபட்டது. அதாவது எனக்கு பாஷையால அந்நியனுடைய மொழி. நான் இந்த பாஷையை, இந்த வரத்தை குறித்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தேவனோட, இது மனிதன் தலை இப்படி வரைஞ்சி கத்திருந்தா சின்ன பிள்ளைங்களாம் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க இந்த விசுவாசி கடவுளோட பேசுறதுக்கு உள்ள மொழி வரம் என்று அந்நிய பாஷையை அவங்க வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து அவங்க அதை சொல்றாங்க. அது நம்ம பின்னாடி படிக்க போறோம். நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த மனிதர் ஒரு விசுவாசி, கடவுள், இது என்ன உறவு? என்ன வருமா? இந்த இவருக்கு இது ஆண்டவர் இந்த மனிதனுக்கு என்ன உறவு? தகப்பன் பிள்ளை. தகப்பனும் பிள்ளையும் பேசுற பாஷைக்கு அந்நிய பாஷைன்னு பேரு இருக்குமா? இது விசுவாசி. படம் போட்டுட்டேன். ஐயா, கடவுளும் மனிதனும், தாய் தம் தந்தையும் மகனும், இந்த தந்தையும் மகனும் பேசுகிற ஒரு பாஷைக்கு அந்நிய பாஷைன்னு பேரு இருக்குமா? நீங்க தமிழ் பைபிள் அப்படி இருக்குதுங்க, கிரீக் பைபிள் இப்படி அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. கடவுள் எப்படி மூல மொழியில ஆண்டவர் பைபிளை ஏவனாரோ அதே போல நகலெடுக்கும் பொழுதும் அதை காத்துக் கொண்டார். தமிழ் பைபிள் போதுமானது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, ஆராய்ச்சிக்கு அது போதுமானது. ஒரு இடத்துல சரியில்லை, இன்னொரு இடத்துல அது விளக்கிடும். மொழிபெயர்ப்புகளில் பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் அப்படி சொல்லிட்டோம்னா அப்புறம் முழுமையான பைபிள் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னது அளவுக்கு போயிடும். ஆகவே தமிழ் பைபிளை நாங்கள் தவறாத்தன்மை உள்ளதுன்னு பாப்டிஸ்ட் திருச்சபை நம்புகிறது. நகலை அதனுடைய பொருள் விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு இடத்துல அது விளங்கல, இன்னொரு இடத்துல கிளியர் ஆகும். ஆகவே அந்நிய பாஷை என்ற வார்த்தையில ஆங்கிலத்துக்கு வேற அத மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. அங்கேயே அதர் டங்கு அன்னோன் டங்கு போட்டாலும் கூட அதுவும் கூட அந்நிய பாஷை என்ற பொருளுக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு அந்நியனுடைய மொழி அந்நிய பாஷை. எனக்கு கடவுள் அந்நியர் அல்ல, தகப்பேன். ஆகவே அந்த பொருளிலேயே பிரச்சனை வருகிறது. சரி, இந்த பாஷை எனப்படுவது எங்கே எப்படி அறிமுகமாகிறது? உங்களுக்கு தெரியும், உலகத்துல முதலாவதாக பாஷைன்னு சொல்லும் பொழுது மொழி என்று தமிழில் சொல்ற மொழியை வாயினால சொல்லி காதில கேட்கிறது, உள்ளத்துல புரிஞ்சுக்கிறது. இதுதான் அதனுடைய வேலை. அவன் எண்ணத்தை அவன் வாயில கொண்டு வந்து பேசுறான், கேட்கிறவன் காதில கேட்டு உள்ளத்துல புரிஞ்சுக்கிறான். இதுதான் மொழியினுடைய வேலை. அப்போ பாஷை என்று சொல்லுவதும் அப்படிதான். அதனுடைய அது சம்ஸ்கிருத் வேர்டு, தமிழில் மொழி என்று. இது எங்கே அறிமுகமாகிறது என்று பார்க்கும்போது எனக்கு நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிங்க. ஒவ்வொருத்தரும் எந்த குறிப்பையும் விட்டுறாதீங்க, தயவுசெய்து எழுதி கொண்டே இருங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும், அதாவது ஆதாமில் இருந்து அந்த காலம் வரை 11ஆம் அதிகாரம் வரையில, முதலாம் அதிகாரத்திலிருந்து
ஒரே பாஷை தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க 3000க்கு மேல உள்ள பாஷைகள் இருக்கிறது. இது எப்படி ஆனது என்பது விஞ்ஞானத்துக்கு எட்டாத ஒரு ரகசியம். இதுவரைக்கும் விஞ்ஞானிங்க அதை விளக்க முடியல. வேற எதாவது விளக்கணும் தவிர பாஷை ஒரு தகப்பங்கிட்ட இருந்து எல்லாம் போயிருந்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்கல்ல, பேச்சு தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா அங்க பேச்சு கூட இப்ப தமிழ்ல கோயம்புத்தூர் பாஷை வேற, திருநெல்வேலி பாஷை வேற, தூத்துக்குடி பாஷை வேற, இங்க ஆந்திர பார்டர்ல தமிழான அநேக பேச்சு. ஆனா 11ஆம் அதிகாரம் வரையில ஒரே மொழி ஒரே பேச்சு இருந்திருக்குது. அதுதான் நீங்கள் இந்த உலக படத்தை நான் போட்டிருக்கிறேன். இங்கதான் மத்திய பகுதியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். மனித குலம் அங்கதான் தோன்றிச்சா, ஆதாம் அங்கதான் தோன்றினா, அது பெரிய சமாச்சாரம். நம்முடைய இந்தியாவுக்கு கீழே உள்ள இந்த இந்து மகா சமுத்திரத்துல தான் ஏதேன் தோட்டம் இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு அந்த ஆராய்ச்சி இப்ப தேவையில்லை, நாம் இங்கே எடுத்துக்கொண்டோம். இந்த இடத்துல ஒரே பாஷைக்காரர் தாங்க. நோவாவின் காலத்துக்கு பின்னே மக்கள் ஒரே இடத்துல தான் அவங்க இறங்கினவங்க பள்ளிக்கு பெருகினாங்க. ஒரே பாஷை, ஒரே கூட்டம், ஒரே ஜனம். அது என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய கோபுரம் கட்டினாங்களாம். அந்த நோக்கம் என்ன? ஆனா ஒரு நோக்கம் எனக்கு படுது. அந்த தாத்தகிட்ட கேட்டிருப்பாங்க எவ்வளவு தூரம் வெள்ளம் வந்ததுன்னு. அரராத்து மலைக்கு மேல 15 மூலமா என்னவோ வந்தது மலைக்கு மேல. அப்ப அதுக்கு மேல வரல வெள்ளம். அப்ப ஆண்டவருடைய லிமிட் அவ்வளவுதான். அப்ப அதுக்கு மேல ஒரு கட்டணம் கட்டி ஏறி எல்லாரும் அங்க உட்காந்து இந்த கடவுள் என்ன பண்ணுவார், நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்களோ. பேர் உண்டாக்க போறேன்னு சொல்லி ஒரே இடத்துல கட்டுறான் எல்லாம். நல்லா கவனிங்க. அடுத்த வருஷத்துக்கு சோறு ஓடணும். இப்ப என்ன பண்ணலாம், விவசாயம் வேலை செய்யணும். அதெல்லாம் விட்டான். எல்லாம் இருக்கிற சாப்பாடு வச்சுன்னு அதை கீழே எடுத்து வச்சுன்னு எல்லாம் சாந்தி எடுத்துக்கின்னு சாரம் கட்டினே போறான் உயரமா. இவன் என்னமோ பெருசா கட்டுறான்னு நினைச்சு நின்று பாத்துனான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ணிடுறாங்க தெரியலையாங்கன்னு. அவருக்கு தெரியல, அது ரொம்ப சின்ன சமாச்சாரம். மனிதர்கள் இன்றைக்கு இன்னும் பெருசா செய்யறதெல்லாம் ஆண்டவர் பார்வையில ரொம்ப சின்ன சமாச்சாரம். அது கொஞ்சம் இறங்கி போய் பார்க்கலான்ற அளவுக்கு தான் இருக்குது உயரம். ஏறுங்க அங்கதான் இவனுங்க ஏன் இந்த மாதிரி தப்பு இந்த கோபுரம் கட்டுற வேலை ஈடுபட்டுக்கிறான். பெருமை மனித நிம்ரோது அவன் தான் அவனுடைய அரசனா இருந்தான்றாங்க. அருமையானவர்களே, இவங்க எல்லாரும் பாஷையை ஒன்னாகிறதா தான் கட்டணம் கட்டினுக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ராத்திரியில தான் செய்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் என்ன அவர் குடும்பத்துக்குள்ள பிரிவினை பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு 5 குடும்பம் தெலுங்கு குடும்பம் கன்னட குடும்பம் மாற்றி விட்டார். கவனிக்கணும் இந்த இடத்த தான். நீங்க பாஷை எப்படி பிளந்ததுன்றதுக்கு பைபிளை தவிர வேற ஆதாரம் இப்ப உலகத்துல கிடையாது. சயின்டிஸ்ட் அது புரியவே இல்லை. குரங்கு எப்படா தமிழ் பேசணும், குரங்குன்னா எல்லா குரங்கும் தமிழ் தான் பேசினிக்கணும். அது எப்படி தெலுங்கு பேசுற குரங்கு வந்தது, அது அவங்களுக்கு புரியல. நீங்க அதனால விளக்க முடியல அவனால. அது இது ஒன்றுதான் சரியானதா தெரியுது. பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது. இந்த கோபுரத்தை சுத்தி இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் கன்னடம் பேசுறான், கொஞ்சம் பேர் தெலுங்கு பேசுறான். இவன் ஒண்ணு சொன்னா அவன் ஒய்க வரான், அவன் ஒண்ணு சொன்னா கல்யாணத்தோட கயிறு எடுத்து வரா தண்ணி. உங்களுக்கு தெரியும் இப்ப பாஷையில அவ்வளவு குழப்பம் இருக்குது. ஆண்டவர் அவங்களுடைய பாஷையை பிரிந்து போக சொன்னதுனால அவர்கள் பிரிந்து போனார்கள். எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கிட்ட போய் ஐநவரத்துல வில்லிவாக்கத்துல போய் ஒரு குடும்பம் வந்ததுன்னா ஐநவரத்துல இருக்கிறவங்க போய் அவனை வச்சிருப்பான். இடம் பார்த்தாத அவன் இன்னும் கொஞ்சம் ஓடி இருப்பான். அம்பத்தூருக்கா இப்படியோ கலைமுனை வட்டு தொட்ட ஓடின ஜாதி ஒண்ணு எழுத்து அப்படியே பேசப்பட்டாய். இன்னைக்கு உலக சதலத்துல அவர்கள் ஆங்காங்கே ஒரு பாஷைக்காரெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டுல பாஷைகள் வளர்ந்த விதம். இதுல உங்களுக்கு வேற எதுனா மாற்று கருத்து இருக்குதா? இதுல ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது இன்னும் அதிகமா சொல்ல விரும்புறீங்களா? அது இந்த வகுப்புக்கு நல்லது. ஏதாவது இருக்குதா? இந்த பாஷைகள் பிளவு உண்டு போச்சு, அது முடிஞ்சது. இயேசு சுவாமி வர்றாரு. அவருடைய ரட்சணிய கிருபை எல்லா காரியங்களை நிறைவேற்றின பிறகு இந்த செய்தியை அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் சொல்ல சொன்னார். அது இருக்கிற இடம் இங்க எருசலேம். ஒரு தனி நாட்டினத்தை தெரிந்தெடுத்து யூதர்களை அவர் அவங்க மூலமா மகிழ்ப்பட்டு வருகிறார். அவங்க மூலமா வசனங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். அந்த மண்ணில் இருந்து என் அருமையானவர்களே அந்த யூத பிரசங்கிக்கப்படணும். அந்த வசனம் எல்லாம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதல் எருசலேம் தொடங்கி சர்வ பூமிக்கும். இந்த 2 சமாச்சாரம். தண்ணி குடிங்க, சோறு கொடுங்க, அந்த மாதிரி இல்ல, சின்ன விஷயங்கள் இல்ல, பெரிய விஷயங்கள் பேசப்பட வேண்டும். பாவ மன்னிப்புன்னா சாதாரண பாஷை. எனக்கு ஹிந்தி தெரியுங்க, அப்ப கொஞ்சம் பாஷை துமாரா நாம்ச்சா அதெல்லாம் வச்சுன்னு போய் அதை பேச முடியாது. பாவ மன்னிப்பு மனம் திரும்புகிறது ஃப்ளூயன்ட் பாஷை வேணும்.
அப்பதான் பாவம் மன்னிப்பு என்ன, மனம் திரும்புதல் என்னன்னு பேச முடியும். அந்த மீன் பிடிக்கிற சீடருங்க, அவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து படிப்பு அறிவு இல்லாதவங்க. அவன் சொந்த பாஷையே புரிய ஏசாமே எப்ரு பாஷை பேசல. யூத பெருசுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க ஏசாமிய என்ன சேரி பாஷை பேச, அருமை பாஷை தான். ஏலி ஏலின்னு இருக்கணும். ஏல்னா கடவுளி, ஈனா என்னுடைய, ஊர்னா லைட்டு, ஈனா ஊரி என்னுடைய லைட்டு, ஊரியானா யாவே ஊர் லைட்டு, ஈ என்னுடைய யாவே லைட். மௌரியானா மோனோ ஃப்ரம், மௌரியானா யோகாவிடத்திலிருந்து, மோ ஃப்ரம் ஊர் லைட், ஈ என்னுடைய யாவே, யாவே இடத்திலிருந்து எனக்கு வெளிச்சம் வரும். ஏலி ஏல் கடவுளி, ஈனா என்னுடைய, என் தேவனே. இயேசு பெருமாள் எலோயின்னாரு. அது வந்து நம்ம நாட்டுல இஸ்துன்னு போறான், இழுத்துன்னு போறான்றத இஸ்துன்னு போறான், அந்த மாதிரி யாரு மதிப்பாங்க அவர்? ஏன்னா கடவுள் வார்த்தையை பேச வந்தவரு என்ன பாஷை ஒழுங்கா பேச, அதனால்தான் அவரு கலியில இருந்து யாரும் தீர்க்கதரிசி வருவானா. புரியுதுங்களா? ஆக என் அருமையானவர்களே, ஆண்டவர் சாதாரண மொழியை தான் பேசுவார். அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகமெங்கும் போங்கன்னாரு. நீங்க கொஞ்ச நேரம் யூகம் பண்ணுங்க. அவர் அந்த பரமேறுவதற்கு முன்னாலே நீங்கள் உலகமெங்கும் போய் எல்லா நாட்டினங்களுக்கும் இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பு குறித்த செய்தியை கொடுங்கன்றார். என்னையா தேவை? தயவுசெய்து சொல்லுங்க, நீங்களே யூகம் பண்ணி சொல்லுங்க. அந்த படிப்பறிவு இல்லாத சீடர்கள் வெளிநாட்டுக்கு போய் இந்த பெரிய விஷயத்தை பேசணும்னா அது சாதாரண விஷயம் அல்ல. பாவ மன்னிப்பை பத்தி பேசணும், அது ரொம்ப கஷ்டம். பாவ மன்னிப்புனா என்னதுன்னு விளக்குறது, மனம் திரும்புதல் என்னன்னா விளக்குறது கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்ல. சோறு கொடுங்க, டீ கொடுங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல. இவ்வளவு பெரிய மாபெரும் விஷயங்களை பேசணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? அந்த ஊர் பாஷை ஃப்ளூயன்ட் ஆகணும் அவனுக்கு. அதுதான் மனிதனை நீங்க வைக்கணும். என்ன அற்புதத்தை கடவுள் செய்தார், அந்த அற்புதம் பண்ணுவவர்களால இன்னைக்கு மறக்கப்பட்டு தான் பெரிய பரிதாபமான காரியம். அதை அவங்க சரியா நம்பவில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அங்க பாருங்க, அவங்க சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இவங்க போயிடக்கூடாது, அதால நீங்க எருசலேம்ல போய் இருங்கன்னாரு. எருசலேம்ல போய் இருங்க, உன்னதத்தின் பலன் உங்களுக்கு வரும். இப்ப நல்லா சொல்றது கவனிங்க. பரிசுத்தாவின் நிறைவை பத்தியோ, பரிசுத்தாவை பெறுகிறத பத்தியோ, பரிசுத்தாவின் முத்திரை பத்தியோ, பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பத்தியோ நான் இந்த வகுப்புல எதுவும் பேச மாட்டேன். அது தனித்தனி சப்ஜெக்டா எதிர்காலத்தில் இப்படியே கூடி நாம பேசுவோம். இன்றைய பிரச்சனை அந்நிய பாஷைனா என்ன? பரிசுத்தவான்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்தாவுடைய ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் பேசின அந்நிய பாஷை என்ன? மற்ற வகுப்புல நாம தனித்தனியா பார்த்துக்கிடுவோம். அன்பானவர்களே, நீங்க போய் எருசலேம்ல போய் அங்க இருங்கன்னாரு. இத உடனே அங்க என்ன பண்ணிட்டாங்க, காத்திருக்க சொன்னாரு. கடவுளே சீடர்களை எருசலேம்ல காத்திருக்க சொன்னாரு. அதனால இன்னைக்கு கூட காத்திருந்து நாம பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால கவனிங்க, கோவில்பட்டிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ராத்திரி 8:30 மணிக்கு வருதுங்களா? ஜனங்க காத்திருப்பாங்களா? நான் இப்ப கேட்கிறேன், காத்திருக்கிறதுனால அந்த ட்ரெயின் 8:30 மணிக்கு வருதா, இல்ல ஷெட்யூல் பிரகாரம் வருதா? யாருடைய ஷெட்யூல்? சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த மணிக்கு அந்த வண்டி வரணும். பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் காத்திருந்தாரா, அந்த வலிமை, அவங்களுடைய உபவாசம், அவங்களுடைய ஜெப வலிமை, அதான இறங்கினாரா? பரலோகத்துடைய ஷெட்யூல் பிரகாரம் வந்தாரா? பரலோகத்துடைய ஷெட்யூல் என்ன? பரிசுத்த ஆவி வர்றதுக்கு என்ன கண்டிஷன் இருந்தது? நான் போய் அனுப்புறேன்னாரு. அவருடைய டேட்ல வருவாரா, இவங்க காத்திருந்தால வந்தாரா? இவங்க வலிமையினால. எவ்வளவு பிழையான ஒரு சமாச்சாரம். பிளீஸ், காத்திருப்பு கூட்டம், அதுக்கு போய் 10 பேர் உட்காந்து பட்டினியா கிடந்து, அதாவது சாதாரண ஜெபம் கூட இல்ல, பட்டினியை கிடந்து ஜெபிக்கணும். சில பேர் கண்ணீரோட ஜெபிக்கிறது. இதெல்லாம் இந்த காலத்துடைய தப்பறையான உபதேசங்கள். கண்ணீரோட கிறிஸ்தவன் ஜெபத்துல சந்தோஷமாகணும். கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாமா? அது ஒரு கிக் இருக்குது நமக்கு இல்லையா? கண்ணீரோட அப்படி ஜெபிச்சா ஆண்டவர் பரலோகம். பிளீஸ் சிரிக்காதீங்க. நான் கூடுமானவரை இந்த கூட்டத்தில் சிரிக்க கூடாதுன்றதுக்காக நின்னுங்கிறேன். அதே சமயத்தில் நான் சிரிக்கக்கூடிய நிலைமையில இல்லை. என் அன்பான சகோதரனே சகோதரிய, கண்ணீரோட ஜெபிக்கிறது என்ற அந்த பழக்கம் எப்போ உள்ள நுழைஞ்சதுன்னு தெரியல. எங்க ஐயர்மாருங்க பேர்லாம் லைனா இருக்குது பாருங்க. என்ன சால்ஃபர்ட் பூத், வின்ஃபர்ட் பூத், ஆலிவ் மோலிங், லிங்கன் வாட்ஸ், எதில் வாட்ஸ், டேவிட் ரோவர், மார்டினா ரோவர், வில்ஃபிரட் கர்ட். அவங்க எல்லாம் ஒரு நாளும் ஆயுத ஜெபம் பண்ண நான் பார்த்தே இல்லை. தாய் தோப்பெல்லாம் மைல் கணக்கா விட்டு வந்து கண்ணீர் விட்டு அவங்க எங்க துரோகர் ஐயா கண்ணீர்ல ஜெபம் பண்ண நித்துட்டு வராது. ஏன் அப்பா மேல உட்காந்துங்க யாரு?
எங்க அப்பா உட்காந்துங்கிறாரு. தன் சொந்த குமாரன் பாராம அவரே கொடுத்துட்டாரு. மற்றதெல்லாம் கொடு. எதுக்காக அழற? அழ சொல்லி பைபிள்ல இல்லங்க. அழுது புத்தி சொல்லு பிள்ளைக்கு. கண்ணீரோட இரவு பகலும் புத்தி சொல்லு பிள்ளைங்களுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்து அழுது நிற்காது. அவருக்கு பிடிக்காத வேலை. எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எப்பொழுதுதான் ஏன் 2 தடவை ரெட்டுரை ஏன் மொழிகிறார்? அத நீ ஒரு நாள் கவலையா இருக்க கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்க இருக்கிறான்? அதோ அங்க வருத்தப்படுறவன் எப்படி இருப்பான்? அழுது நிற்பான். வாப்பா வா, ஏசாமி கூப்பிடாரு. அங்க அழாதுடான். அங்க வந்து இங்க வந்து என் பாதத்துல உட்காந்து அழுது நிறு. அப்படியா சார்? நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னாரு. இளைப்பாங்க நீ அழ முடியாத. எதுக்காக போற? வீடு கட்டுறதுக்கா? அந்த வீடு கட்டுறதுலாம் ஆண்டுகிட்ட கேட்காத. அனாவசியமா ஜெபம் பண்ணுறான். ஆண்டு வீடு அந்த மாதிரி ஜெபமே பண்ணக்கூடாது. வீடு கிட்ட கேட்டு அவன் தாவீது சொல்றான், அப்பா ஏன் வீடு கேட்கறேன்னு தெரியுமா? நானு நீ சொன்னப்பா அதால் தான்ப்பா கேட்கறேன். நாத்தான் மூலமா எனக்கு ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னா அது கேட்டதுனால நான் கேட்கறேன்பா. மற்றபடி எனக்கு தைரியம் என்னப்பா வீடு கேட்கறேன். வீடு வீடு சாப்பாட்டுக்கு ஜெபம், துணிக்கு ஜெபம். இது சுவாமி சொன்னாரு எல்லாம் அப்பத்த தாருன்னு. ஆனா முன்னெடுத்த 12:29 சீக்கிரம் எடுத்து படிங்க. லூக்கா சுவிசேஷம் 12:29 படிங்க. எங்கேயோ போயிட்டோம் நாம. ஆண்டவருடைய இவ்வளவு பெரிய கிருபையை விட்டு எங்கேயோ போயிட்டோம். படிங்க. ஆகையால் என்னது உண்போம்? எப்ப கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் உலகத்தை தெரிஞ்சுக்கிறான். நீ என்ன பண்ணா? இவள் எல்லாம் உங்களுக்கு பிதா, இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். அப்பா கிட்ட போய் இதெல்லாம் போய் கேட்டு இருக்காரு. அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் தேடுங்க, அப்போது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கண்டிஷன் பாத்தீங்களா? அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினங்க இதெல்லாம் ஒண்ணு வந்துருமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது இல்ல. பிசாசு உலகத்தில் இருக்கிறான்றதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? சாத்தான் இருக்கிறான்னு நீ நானும் செஞ்சுங்கிற காரியங்கள் தான். எவ்வளவு மோசமான காரியங்களை பண்ணுகிற தெரியுமா? ராத்திரிலையும் பகல்லையும். அது ஒண்ணுதான் சாத்தான் இருக்கிறான்றது உண்மை. பக்தர் எழுதுறான், சாத்தா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் நீ நான் செஞ்ச தப்பான காரியங்கள், பாவமான காரியங்கள். ஐயோ வெளியே சொல்றதுக்கு வெக்கமாகுது. ஆனா என் அன்பியானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றேன். நான் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம். அங்க போய் அழுகையினுடைய களமாக்கிறாங்க. சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்க. எதுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கு கூட கவலைப்படுறதுன்னு அழுவோம் சொன்னாக்கா பொருளாதார சினிமா சொல்றாங்க. நான் கொஞ்சம் பட்னி கண்டா அழுதாத்தாங்க எதனா அவர் கேட்பாரு. இவள எல்லாம் உங்களுக்கு தேவை பரமபிதா அறிந்திருக்கிறார். தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டு போடுவோம். அது மாத்திரம் இல்ல, ரோமர் 8:28 மனப்பான்மை தெரியுமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளா அவருடைய அன்பு ஊர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. கால் ஒன்றா நன்மைக்கு தான், சாவு நன்மைக்கு தான், அப்புறம் போய் வியாதியும் நன்மைக்கு தான். அப்புறம் வியாதிக்கு ஏன் ஜெபம் பண்ணுகிற? நன்மைக்கு ஏதுவா நடக்குதியா? ஆண்டவரே இது குணமாக்குன்னா அது தீமை. குணமாக்குற ஊழி என்னது? தீமையா? ஏன் நன்மையான்னு இருக்குது எல்லாம். அப்புறம் அதுக்கு போய் நான் ஜெபம் பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. பைபிள் ஏன் பைபிள் இல்ல உங்க வீட்டுல? பைபிள் ஐயா சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது என்று அறிவு வந்துட்ட பிறகு நான் ஜெபம் பண்ணலாமா? ஐயா நோவுக்கு அது நன்மைக்கு ஏதுவா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, நன்மைக்கு ஏதுவா பிளட் பிரஷர் இருக்குது, நன்மைக்கு ஏதுவா எனக்கு எல்லாம் வந்திருக்குது. அப்ப நன்மைக்கு ஏதுவா இருக்குது. ஆண்டவரே நீக்கல தீமைக்கு ஏதுவானது. அது என்னுடைய வியாக்கியானம், எனக்கு அப்பா கொடுத்தது. நீ ஏதாவது சொல்லனா அப்புறம் சொல்லு. நீ எப்படி அப்படி சொல்லலாம்? இந்த பைபிள் மேல 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 போய் புத்தி கொடுக்குது நமக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவருடைய அன்பு கூறுகிற மக்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது. என்ன நடந்தால் நன்மையா? தோத்திரம் ஆண்டுகிறேன். சும்மா தோத்திரம் பண்ணுகிறான். முக்கியமான விஷயத்தை வரும்போது தோத்திரம் பண்ண மாட்டீங்க. தேவையில்லாத சும்மா சொல்லுங்க. முக்கியமான விஷயம் கால் ஒஞ்சிட்டு தோத்திரம். ஐயா ஒரு பெரிய போதகருக்கு கால் ஒண்டிடுச்சு தமிழ்நாட்டில். எல்லாரும் அவருக்கு என்னென்னமோ எழுதினாங்க. நான் என்ன நீ என்ன தப்பு பண்ணு எழுதினாங்க. என்ன எழுதினா? நீ என்ன தப்பு பண்ண உண்டியா கால் ஒண்டிதுன்னா அவர் ரகசியமா ஒரு லெட்டர் எழுதுறாரு எனக்கு. என் லெட்டர் எல்லாம் பிள்ளைங்க பிரிச்சு படிச்சிருவாங்க. எவ்வளவு சொன்னா அடங்காதுங்க. அவர் பாவம் மன்னிப்பு போட்டு லெட்டர் எழுதுறாரு. அதுல ஐயோ நீ ஒருத்தன் தான் என் மோதிர கையில குட்டி இருக்கிற எங்களை. ஓஹோ அன்பு உள்ள சின்ன இதை குட்டுறான் தலையிலன்னு. மற்றவங்க எல்லாம் என்னென்னமோ எழுதி ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீ ஒரு ஆள் தான் என்ன கேட்ட, பாவம் பண்ணிட்டேன் நான். என்ன அது லெட்டர் அப்படியே கிழிச்சேன் நான். என் பிள்ளைங்க யாரும் படிச்சிடக்கூடாது. அப்படியே குப்பையில் போட்டேன். என் அருமையான சகோதரனே, ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டுமா? எல்லாம் கொடுத்தா அப்ப பிள்ளையே கொடுத்துட்டாரு அவரு. கல்வாரி மலையில ரத்தம் எவ்வளவு ரத்தம் செஞ்சு மறித்தார் அவர் நமக்காக.
இத அற்பமான பொருள்கள் எல்லாம் போய் இதை கூட ஆண்டவர் உரமா கேக்குது. தனியானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கறேன்னு பைபிள்ல வசனங்க தான்னாங்க. அப்ப நான் கேட்டேன், இப்ப எங்க கேட்டேன்னு கேட்டேன். நான் பிளாட் பார்த்தில வீட்லயா, நான் வாடகை வீடு இல்லையா, நீ கட்டாத வீட்டுல இருப்பேன்னு ஆண்டு ஆசீர்வாதம், அது வீடு இல்லையா, சொந்தமா கட்டினதா வீடா? சொந்தமா வீடு கட்டினதா அவஸ்தப்பட்டுக்கிறேன், வரி கட்டின்னு அத்தை கட்டின்னு. நீ போய் கொடுத்துட்டு போயா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தோத்துறோம், எல்லாம் தோத்துறோம். அதான் கிறிஸ்தவ லைஃப். அங்க முள்ள கண்ணீரை விடுறது இல்ல. அது என் அருமை ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று நீங்கள் அறிந்து, ஆகவே இதெல்லாம் பைபிளுடைய வேர்ட் ஆஃப் காட் அத்தாரிட்டியை முழுவா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த கொள்கைகள் எபிடமிக், ஒரு தொத்து வியாதி போல இந்த ஊழியங்கள் நடக்கிறது. வசனத்தை அவங்க பாருங்க மதிக்க மாட்டாங்க. ராத்திரி தரிசனம் கண்டாங்க, அங்க கண்டாங்க, பைபிள் தான் வந்துச்சு. அப்புறம் என்ன அது வேற தரிசனம் என்ன புதுசா என்ன வரப்போகுது, அது படியா? முன்னெல்லாம் அவங்க அந்த காலத்துல பைபிள் வர வரைக்கும் தரிசனம் கண்டு பிரசங்கம் பண்ணுங்கன்னா, இப்ப படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணோம். பைபிளை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணு. அதுக்கு மேல எங்க ஆண்டு நீ ஒன்னும் ஒளி விளக்கம் கேட்கலாமே தவிர புது வசனம் ஒன்னும் வராது மேல இருந்து, பிளீஸ். சோ என் அருமையான சகோதரனே, இந்த காரியங்களை போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முதல் தேவை பாஷையா இருந்தது. ஆகவே அவள் காத்திருந்ததினாலே, காத்திருந்த ஜெபத்தினுடைய வலிமையினாலே அவள் பரிசுத்த ஆவியை இறக்கவில்லை. ஆண்டவர் மேல போய் சேர்ந்தார். பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே தேற்றவாள கீழே வந்தார். அது பெரிய சப்ஜெக்டுங்க. பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது என்பது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிற நிகழ்ச்சி அல்ல. ஊற்றப்படுகிறது என்பது அக்ரின வார்த்தை. ஒரு மனிதனை ஊத்த முடியாது நம்ம மேல. இது பின்னால புரிந்து கொள்ள வேண்டியது. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க. இப்ப நான் அதை விளக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியை பெறுகிறது என்பது வேற, பரிசுத்த ஆவியில நிறைவேறுகிறது என்பது வேற. நாம் ஆவியானவரை பெறுகிறது இல்லை, பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். ஒரு பேம்லெட் நான் கொடுத்திருந்தேன், இன்னும் ஒருத்தர் படிக்க மாட்டாங்க. பைபிளும் படிக்கிறது இல்லை, இதே படிக்கிறது இல்லை. என்ன பண்ண போறீங்களே தெரியல. ஆண்டவர் சொன்னார், பிரசங்கம் பண்றது மேல தப்பு கிடையாது, கேட்கிற விதத்தை ஜாக்கிரதையா இருங்க. அதை அருமையானவர்களை இவர்கள் காத்திருந்ததினால் பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. பரலோக இயேசு பெருமானை ஏற்றுக்கொண்டு அது பலியை அங்கீகரித்து தேற்றவாள் என்ன பூமிக்கு அனுப்புறார், பரிசுத்த ஆவியை அனுப்புறார். பரிசுத்த ஆவியை பெற்று நம்ம மேல ஊத்தினாரு. அது ஆவியானவர நம்ம மேல ஊத்தல. அதை குறிப்பு வச்சுக்கோங்க. விளக்கம் அடுத்த மீட்டிங் எப்போ வருமோ அப்ப அதை பார்ப்போம். நீங்க சிந்தனை பண்ணுங்க. நல்லது. அங்க என்ன நடந்தது? அந்த சீடர்கள் எல்லாரும் இப்ப நாம ஒன்னும் வந்துருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். அங்க ஒரு 3 வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவரால நிரம்புனாங்க, ஆவியை பெற்றுக் கொண்டாங்க முதல்ல. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டாங்க. இது 2 பேர் பிரிச்சு புரிஞ்சு கொள்ளுங்க. வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். நம்பர் 1 வசனம் வெவ்வேறுன்னு போட்டு எத்தனை வசனம் போடுங்க? 4வது வசனம் வெவ்வேறு பாஷை. முதல் முறையா அந்நிய பாஷை இந்த வார்த்தையினாலே புதிய ஏற்பாட்டில் அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்நிய பாஷை என்ற சொல் அங்க இல்ல, வெவ்வேறு பாஷைகள். கொஞ்சமாவது இலக்கணம் தெரியணும் பைபிளை விளக்குறதுக்கு. இலக்கணம் தெரியாது, விளக்குற வேலைக்கு வரவே கூடாது. ஓரளவு தமிழ் தெரியும். புரியுதுங்களா? வெவ்வேறு என்ற சொல்லுக்கு பொருள் என்னையா? அது அதாவது பன்மையா ஒருமையா? ஒரு பாஷை பேசினாங்களா? பல விதமான வெரைட்டி பாஷை. பரலோகத்துல ஒரே பாஷை இருக்குமா? பல பாஷை இருக்குமா? அப்ப இவங்க பேசுனது பரலோக பாஷையா? என்ன சொல்லுங்க. அல்ல, இன்னைக்குள்ள அதுக்கு முடிவு வந்துடாதீங்க. என்ன பாஷைன்னு பின்னால் தான் போன தெரியும். அது வெவ்வேறு பாஷைன்னு சொன்னதுனால அது பரலோக பாஷை அல்ல. வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். பேச வைக்கப்படவில்லை. இங்க நான் இந்த அற்புதத்தை நான் நம்புறேன். ஒரு விதமா நீங்க என் கூட நம்புறீங்களா பாருங்க. முழு பாஷையும் பேசுறதுக்கு அவங்க கத்துக்க வந்துச்சு அவங்களுக்குள்ள. ஏன் நம்பிக்கை? இது யார் மறைக்கிறீங்க இல்லையா? ஜோமன் மாத்திரம் கொஞ்சம் வந்தது. முழு பாஷையும் அவர் கடவுள் கொடுத்துட்டாரு அவங்களுக்கு. வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை அந்த 2ஆம் அதிகாரத்துள்ள சீசர்கள் தமிழ் அவங்களுக்கு இவர் ஈப்ரு சீசருங்க, யூத சீசர்களுக்கு தமிழ் கொடுத்தாரு, தெலுங்கு கொடுத்தாரு. அவன் ராத்திரில எப்படின்னா கூட அதுல பேசுவான். பின்ன ஏன் இன்றைக்குன்னா இவங்க என்னமோ பேசுறாங்களே ஜெபம் வருவாங்க, அதை கொண்டு நாங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் அங்க வச்சாங்க. அல்ல, பைபிள்ல அவன் முழு பாஷையும் பேச கத்திருந்தான். அந்த பாஷையில பாட்டு பாடி இருக்கிறான், அந்த பாஷையில ஜெபம் பண்ணி இருக்கிறான், அந்த பாஷையில பிரசன்னம் பண்ணி இருக்கிறான். அவன் இந்த 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். ஆக இந்த மொழி வரம் முழுமையா ஒரு பாஷை அவன் கையளிக்கப்பட்டது.
அதுக்கு ஒரு யூகங்கள் தேவை. யூகம் இல்லாத நீங்க கெஸ் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, கெஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தடவை யூகம் சரியா, யூகம் பண்ணலாமா, அது அங்க புகை இருக்குது, அங்க என்ன எரியுது, நெருப்பு பார்க்கல, எப்படி அங்க இருக்குது சொன்ன நெருப்பு, காம்பவுண்டுக்கு அண்ணன் புகை வருதியா, நெருப்பு இருக்குது எப்படி சொன்ன, புகை வந்தாங்க நெருப்பு இருக்கணுமாங்க, அதான் யூகம் பண்றது. அங்க அங்க ஹார்ன் அடிக்குதுன்னா ஃபயர் இன்ஜின் வந்துக்குதா, நீ ஃபயர் இன்ஜினே பார்க்கல, எப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஹார்ன் அடிக்குது, அது யூகம் தப்பு இல்ல. யூகம் எல்லாம் நம்ப முடியாது. நான் ஒருத்தன் அப்ப ராஜா கூப்பிட்டான் யூக கட்சிக்காரன, நீ அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும், யூகம் தப்புன்றான் அவன், யூகம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு மைதானத்துக்கு ராஜா எல்லாரையும் இங்க ஒரு 6 அடி குழி தோண்டினா மனித மலத்தை கொண்டு போய் 3 அடி நப்புனான். நப்பிட்டு ஒரு செம்பு பாத்திரத்தை எடுத்து உள்ள போட சொன்னான். இந்த யூகம் கரெக்ட்னு சொல்றவன் யூகம் மறுப்புக்காரன் ஆச்சு பார்த்துக்கிறான். போட்டவன இன்னொரு 3 அடி மனித மலத்தை போட்டு மூட்டாங்க. போலாம் வாங்கண்ணா, விளக்கம் சொல்லினா என்ன மூட்டி போயினுக்கிறேன்னா, 3 மாசம் பொறுத்து வரலாம்னா, 3 மாசம் பொறுத்து வந்த பிறகு தோண்ட சொன்னான். தோண்டி எடுத்தவன உள்ள இருக்கிற பாத்திரம் பல பல்லுங்குது. அப்போ இவன் கேட்டான், என்ன பல பல்லுங்குதுன்னா, அவங்ககிட்ட கேட்டான், அந்த யூகம் மறுப்பாள கேட்டான், அது புளிப்புல கறந்துதுன்னா என்னது. அப்ப இவன் கேட்டான், நீ அதை சாப்பிட்டு பாத்தியா, எப்படி புளிக்குதுன்னு சொன்ன, போ நீ அதை சாப்பிட்டு பாத்தியா, அல்லப்பா ஒரு யூகம்பா, அதான்பா யூகம் தேவைப்பா. ஆகவே இங்கே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு முழு மொழியை கொடுத்தார் என்று நான் யூகிக்கிறேன். அதுக்கான நியாயங்களை நான் பின்னால சொல்ல போறேன். எனக்கு அதுக்கு நியாயங்கள் இருக்கு. அது கீழே படிங்க, அடுத்த வசனம். நீங்க வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தால் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணியிருந்தாங்க. இங்க சில விஷயங்களை நீங்கள் அறிய வேணும். வானத்திற்கு இருக்கிற சகல தேசத்தால் இருந்து வந்த ஆப்பிரிக்கா தேசம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா, அதுக்குள்ள உள்ள இந்தியா, இந்த எல்லா ஊர்களில் இருந்த ஆளுங்க யூதர்கள் அங்க வந்தாங்களாம். தமிழ் எந்த ஊர்ல இருப்பாயா? இப்ப இல்ல, நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்ன. தமிழ் வேற எந்த ஊர்னா போயிருப்பானா? வெறும் பெரும்பகுதி போயிருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல எந்த ஊர்ல இருப்பான்? தமிழ் எந்த ஊர்ல இருப்பான்? இந்திக்காரன், தெலுங்குக்காரன், ஆந்திராவில் இருப்பான். இந்த யூதர்கள் ஏன் எல்லா இடத்துக்கும் போனா? இந்த ஊர்கள்லாம் சகல தேசத்துக்கு யூதரும் போயிருந்தான். அங்கிருந்து வந்தனவே அவங்களை சிதறடிச்சா. 2 சிதறடிப்பு நடந்தது. அசீரியா ராஜாக்கள் ஒரு தடவை சிதறடிச்சாங்க, அடுத்தது பாபிலோன் ராஜாக்கள் சிதறடிச்சாங்க. இந்த 2 சிதறடிப்புலயும் அவர்கள் ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இந்த யூதர்கள் அந்தந்த நாட்டினங்களுக்கு போய் பஞ்சம் பொழைக்க போய் சேர்ந்துட்டான். இந்த மனதில் வைக்க வேணும். அவங்களுடைய ஒரு கொள்கை, பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமை சுத்தி இருக்கிறவன் வருஷம் போகணும், தூரமா இருக்கிறவன் சாவறதுக்குள்ள ஒரு தடவையாவது அங்க போகணும். புரியுதுங்களா? பஸ்கா அந்த நிலையில தமிழ்நாட்டில இருந்து, தெலுங்கு நாட்டில இருந்து எல்லாம் அங்கெல்லாம் ஜூஸ் இருந்தா, கடைசி ஜூ இப்பதான் போயிட்டாங்க மண்ணடியில இருந்து, பிராட்வேல இருந்து. அதே மாதிரி சைனா டவுன், மன்னிக்கணும், ஜூஸ் டவுன் கொச்சின், அவங்களும் கோவில 7th Advent கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாம்பேலயும் அதே மாதிரி இந்த யூதர்கள் போயிட்டாங்க இஸ்ரேலுக்கு. இப்ப நான் சொல்றேன், சிதறடிப்பு காலத்துல அவன் தமிழ்நாட்டில் இருந்தான்னா அவனுக்கு தமிழ் பாஷை தெரிஞ்சிருக்காதா? 100 வருஷம் இருந்திருக்கான், 300 வருஷம் இருந்திருக்கிறான், 1000 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாம் அப்ப எருசலேமுக்கு போனவனுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், ஆப்பிரிக்கா மொழி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ரஷ்ய மொழி தெரியும். தெரிஞ்ச ஜூஸ் அங்க கூடியிருக்கும் போது இவங்க என்ன பாஷையில பேசுனாங்க? வெவ்வேறு பாஷைகளில சீடருங்க பேசுறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு? வெளியூருக்கு போக சொன்னாரு. இப்ப எப்படி இணைக்கிறாரு பார். அந்த பாஷை தெரிஞ்சவன் அங்க வந்துக்கிறான், இந்த சீட பாஷையில பேசுறான். அவங்க என்ன சொன்னாங்க? 6 வசனம் 5-6. அந்த சத்தம் உண்டான போது தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை, சீடர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே, ஐயா எவ்வளவு தெளிவா இருக்குதுயா, வெவ்வேறு பாஷையில பேசினாங்க. அதுக்கப்புறம் பாக்குறோம், தங்கள் பாஷைகளில் அவரவர்கள் கேட்டபடியினால. இந்த தப்பரை இந்த நாட்கள்ல மக்களை கோமாளிகள் ஆக்கி வச்சுக்கிறான் விளக்கம் பண்ண அத்தனை ஆசிரியர்களும். இது எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம். தெளிவா இருக்குது, அவர்கள் வெவ்வேறு பாஷைகள புளூரல். ஒருத்தர் சொல்றாரு, அவங்க ஒரு பாஷை பரலோக பாஷை பேசினாங்க, கேட்டவங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னது இப்படி மேடை ஏறிக்கிற விளக்க சபைகள்ல ஜனங்கள எவ்வளவு நாளைக்கு பொறுத்து முடியும்? அது கேட்கறதுக்கு ஒரு சேலஞ்சே அல்ல, ஒரு வில்லுப்பாட்டு நடத்துற தெருவில் கூப்பினது ஆண்டவர். இதுதான் அதுல ஒரு பியூட்டி. இவங்களை போய் கேட்கறதுக்கு பெரிய பெரிய சேலஞ்சு கூட்டம், அது அவ்வளவு மரியாதை கிடையாது. தெருவில் பிரசங்கம் பண்ணிக்கிறான் பத்தா, அவனை யார் பிரசங்கம், இந்த செய்தி கொடுக்குற ஆள் யாரு? அவர் தெருவில் வில்லேடி பாட்டு நடத்துருவாங்க.
அவரு என்ன இதை வந்து கேட்டுக்கிறாரு, அவர் தான் கேட்பாரு உங்களை. புரியுதா? தெரு சண்டை நடக்கிற அளவுக்கு தான் சபை விஷயங்கள் வந்துடுச்சு. பிளீஸ் தெளிவா இருக்குது. வெவ்வேறு பாஷை புளூரல்ல பேசியிருக்கிறான். கேட்டது தங்கள் பாஷையில இவர்கள் பேசுகிறதை கேட்ட அவர்கள் எல்லாம் புளூரல் இல்லையா? பிளீஸ் இத இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றான். இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். இந்த வேடிக்கையை கொஞ்சம் பாருங்க. இந்த புக்கு சமீப காலத்தில் அண்ணன் நான் முதல்ல சொல்லிட்டேன், என் மதிப்புக்குரியவர்கள், நான் இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னா யோவான் ஸ்நானகன் மாதிரி சொல்ல விரும்புறேன். அவங்க பாதரட்சை வேற அவுக்க கூட எனக்கு தகுதி கிடையாது. என் அருமை பெந்தோஸ்து பாஸ்டர்மார் காலுடைய வார அவுக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த ஆவிக்குரிய மக்கள் தப்பான வழியில சபையாரை நடத்தின்னு உட்காந்துங்கிறாங்க. இது ஒரு பெரிய வேதனையான ஒரு சமாச்சாரம். இந்த புக்கில் சகோதரர் எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் படிச்சு காட்ட போறேன் உங்களுக்கு. அவர் என்ன எழுதியிருக்கிறார், வெவ்வேறு பாஷைகளை என்ன புரிஞ்சீங்க? வெவ்வேறு பாஷைன்னா என்ன இது? பல விதமான அதை யாரெல்லாம் வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மனுஷாங்க எங்க பாஷை, அதனால அது உலக மொழி, பல்வேறு மொழி. வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷை வரங்கள் பேரை சொல்ல விரும்பல நான், படிச்சு தான் பாத்துங்க. 19வது பக்கம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வசனத்தில் வெவ்வேறு என்ற வார்த்தை சற்று சிந்தித்து பாருங்க. அவர் விளக்கம் கொடுக்கிறார். அவர்கள் வரத்தின்படியே வேறு வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்களாம். அதை ஒத்துக்கிறார் அவரு. ஒருவேளை ஆவியானவர் ஒருவருக்கு சுகமளிக்க வரத்தை கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்நிய பாஷை மக்களுக்கு சுகமளிக்கிற வல்லமையை கேட்கும்படி ஆன ஒரு பாஷையாயிருக்கும். அதாவது சுகமளிக்கிற ஆளு அதுக்கேற்ற மாதிரி அந்நிய பாஷை பேசுவாரு. பிசாசின் வல்லமை ஓடி அதுக்கு ஒரு தனி பாஷை. இந்த உலக மொழிக்கு அவர் வரல. பேர் ஓட்டுறதுக்கு ஒரு பாஷை, ஜுரம் அடிச்சா அதுக்கு ஒரு பாஷை. என்ன அது? என்னம்மா என்ன புக்கு இது? என்ன சமாச்சாரம் பண்ணுகிறாங்க அவங்க? தெளிவா தெரிஞ்சு உலக பாஷையே பேசுறாங்க. எழுத வேண்டியது தானே. பேர் ஓட்டுறதுக்கு ஒரு அந்நிய பாஷை இருக்கும், அது வித்தியாசமா இருக்கும். பாஷைங்க டிஃபரன்ஸ், அதான் வெவ்வேறு பாஷையா. இதை பற்றி எப்படி எங்களுக்கு சும்மா இருக்க சொல்றீங்க நீங்க? பிளீஸ், இது மாதிரி கூட்டம் எங்குமே நடக்காது. எனக்கு வெக்கமாகுது இந்த கூட்டம் நடத்துறதுக்கு. அங்கங்க லீவுனா கூப்பிட்டு ஆய்வு கருவி வச்சா வளர்த்து கூட்டம் நடத்துவான். ஒரு கொள்கை தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ரிட்ரீட் அந்த நிலைக்கு வந்துட்டுமே. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். லுத்தர் அதை தான் செஞ்சாரு. போப்புங்க தப்பு பண்ணும் போது 95 நாயத்தை அந்த விட்டன்பர்க் சர்ச்சை கொண்டு போய் அடிச்சாரு. அது கொஞ்சம் கவனிக்க வேணும். வெவ்வேறு பாஷை இன்னும் கூட கொஞ்சம் படிங்க. அது இன்னும் கூட படிங்க. பாருங்க, வரங்கள் வித்தியாசப்படப்பட ஆவியானவர்கள் கொடுத்திருக்கிற பாஷைகளும் வித்தியாசமா இருக்கும். அந்தந்த வாரத்துக்கு ஒரு பாஷையா அவர் கொடுக்கிற வியாக்கியானம். அது சரியா நீங்களே பாத்துங்க. ஏன் இந்த வகுப்பு நடக்குது? வெவ்வேறு பாஷைன்னு தெளிவா இருக்குது. வந்தவன் சொல்றான் நம்முடைய பாஷையில பேசலாம், அந்தந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறாங்கன்னு எழுதி இருக்குது. கஷ்டம் என்னையா இதை வியாக்கியானம் பண்ணி ஏன் இந்த மாதிரியான ஜனங்களை ஒன்னுத்துக்கும் உதவாத ஆக்கிட்டு மேலே ஏறி நின்று ஊழியங்களை தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையும் வார்த்தை அதனுடைய அதிகாரத்தையும் நாசப்படுத்துகிறதான காரியங்கள் தான் இதெல்லாம். பைபிளை மதிக்க மாட்டாங்க. மேல கொண்டு படிங்க. அது 6. இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே. இந்த ஜென்ம பாஷைன்னா ஒரு விளக்கம் ஒரு ஆள் கொடுக்கிறாரு. ஜென்ம பாஷைங்க அப்படின்னு என்னதுங்க? கையை மேலதான் கொண்டு போய்க்கிற தர என்ன சொல்றாரு தெரியல. ஜென்ம பாஷை அதான் அந்நிய பாஷைன்றாரு. இந்த பரலோக பாஷா நான் அவங்களுக்கு ஒரு பாஷை இருக்குமா? ஜென்ம பாஷை. ஐயா, பிறந்த பூமியை சமஸ்கிருத வார்த்தையா ஜென்மித்த பூமியா பிறந்த நாம் அங்க பிறந்தமடா அவன் சொல்றான். நம்ம பிறந்த நாட்டுடைய பாஷையை தமிழ் பாஷையை பேசுறானே, தெலுங்கு பேசுறானே. இது எப்படி அவன் எல்லாம் மீன் பிடிக்கிற கலியிலேயாச்சே. இன்னைக்கு நான் வந்து சிவில் நிபுண கேட்டான். நின்று நான் கபம் மாட்டினேன், நின்று நான் மருது நின்ன போட்டு விலகி பதிக்கல அத்தை. ஏன்னா நீ எல்லாம் ஆச்சரியப்படல பேசுறாரு. அது எங்கோ போய் ஃபர்ஸ்ட் வந்துக்கிற. ஆனா அந்த காலத்துல கலிலேயனுக்கு ஒரு ட்ரெஸ், தமிழனுக்கு ஒரு ட்ரெஸ், மாத்த மாதான் ட்ரெஸ். இன்னைக்கு உங்களை யாரு கலிலேயன் யாரு இங்கிலீஷ்காரன் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் பேண்ட மாட்டினியா, எல்லாம் சத்தியம் மாட்டினுக்கிறான். வெள்ளக்காரன் வானா வெள்ளக்காரன் எதுவுமே வானான்னு எல்லாரும் பேண்ட் மாட்டி தெரிஞ்சுக்கிறான் இந்தியாவில். இதுதான் பரிதாபம். வெள்ளக்காரன் தேவையில்ல, வெள்ளக்கார சாமி தேவையில்ல, அவன் கொண்டு பேண்ட் சூட்டு கோட்டு கிட்டலாம் மாட்டிக்குவான் இந்தியாவில் இருக்கிறவங்க. வாட் எ பீப்புள். அது என் அருமையானவர்களே, நல்ல உத்து கவனித்து பாருங்க. இவ்வளவு தெளிவாக வேதத்தில் காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. பேசுகிறவர்கள் கலிலேயன் அல்லவா?
என் பாஷை அவன் பேச முடியாது, அங்க போனவன் தான் பேச முடியும். அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்தியாவில் இறங்கி இப்ப நான் கொஞ்ச நேரத்தில் படிச்சிடுவேன் எல்லாத்தையும். ஓ கீழே தமிழ்ல படிச்சுன்னா மேல இருக்கிற இங்கிலீஷ் படிச்சிடுவோம், கத்துக்கலாம். ஓ டீ போட்டு ஏ போட்டா டா பொழுகுது, தானுக்குது கீழே, டிஹெச் ஏ போட்டா தா பொழுகுது. ஆனா அப்ப எந்த போர்டு இருந்திருக்கு, எந்த 2000 வருஷத்துக்கு முன்ன? ஆகவேதான் ஆண்டவர் அந்த பாதி வயது கடந்த சீடர்களுக்கு முழு பாஷையும் கொடுத்து தமிழுக்கு அனுப்பினார். இங்க நான் கவனி, இங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். அந்த 9ஆம் வசனம் படிங்க, அதோடு நாம இந்த ஆய்வை நிறுத்தலாம். ஒரு 18 ஒரு 9 10 18 மொழியா அங்க எண்ணி பாருங்க. அவ்வளவு மொழிக்காரங்களோட லிஸ்ட் கொடுத்துட்ட பிறகு கூட வெவ்வேறு பாஷை வந்து ஜோரத்துக்கு ஒரு பாஷை, பேர் ஓட்டுறதுக்கு ஒரு பாஷை வியாக்கியானம் பண்ணி யாரை அவங்க ஏமாத்து பாக்குறாங்க? பிளீஸ், அந்த அதிகாரம் பூராவும் ஊர் பேர்லாம் கொடுத்து நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே எழுதி இருக்குது. அங்க பச்சவங்க அப்படி பண்ணுகிறான், நம்ம சபையில பச்சவங்க எல்லாம் ஓடினுக்கிறாங்க. இவங்க எதுக்கு பச்சாங்க, என்ன வாழ்ந்துக்கிறாங்க, ஒன்னும் புரியலையே. பிளீஸ், நான் நியாயம் கேட்க வந்து நிக்கிறேன் உங்ககிட்ட, வேத பாடம் நடத்த வரல. நான் உனக்கு நியாயம் கேட்க வர்றேன். பாப்டிஸ்ட் சபையை நீ என்ன எங்க ஓடினுக்கிற? நீ இதனுடைய ஆய்வு முடிவு, கடவுள் அவங்களுக்கு வெளிய ஊருக்கு போறதுக்கு ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார். அது வந்தவங்க ப்ரூவ் பண்ணிட்டான். அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க சொல்லிட்டான் எங்க ஊர் பாஷை பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீ சர்வ சிருஷ்டிக்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கனால எங்க போனன்னு சொன்னாரா உங்களுக்கு? அப்போ இங்க நான் கண்டுபிடிச்சிட்டான் நான் யூகிக்கிறேன். அவன் பேசும்போது ஒருத்தவன் சொல்லிட்டான், டேய் நீ எங்க ஊர் பாஷை பேசுறப்ப எங்க போயிருப்பான் அவன்? ஆஹா, பாஷை கடவுள் நம்ம கொடுத்துக்கிறாரு. எதிரில் வந்தவன் சொல்றான் எங்க ஊர் பாஷை நல்ல தெளிவா பேசுறப்பா. நீ பிரமிக்க தக்குந்த அளவுல அவ்வளவு அழகா பேசுறான். ஓ எங்க ஜனவே ஹெல்லிதாரி ஹோதாரி வந்தே வந்து ஹடதே தாரி ஆதாரி பாரி. ஊட்டிக்கு போன இடத்துல இந்த ஒரு பாட்டு வெளியே போன ஒரு படுகரை இழுத்துன்னு வந்துச்சு. அரே நம்ம ஜாதி கூட அவ்வளவு பேச மாட்டாங்க, பாட மாட்டாங்க. ஒரு கோட்டீஸ்வரன் ஊட்டி பாப்டிஸ்ட் சபையில 7 மணிக்கு விடிய காலை நடக்குது கூட்டம். காலையில சாயங்காலத்தை என்னுடைய இசைவெடி நற்செய்தி, அதுல பாடின இந்த பாட்டு பிரமிக்கத்தகுந்த அளவிலே, பிரமிக்கத்தக்க அளவில் இந்த வெவ்வேறு பாஷை வரும். சிறுங்க கையில இருந்து அவங்க ஊர்ல மதிக்க மாட்டான். மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிற பாஷை என்னடா? இப்ப நம்ம தமிழ்ல கூட அந்த சகோதரர்கள் அந்த காத்துல மெதுவா பேசினா காத்து அச்சு முடும். உங்களுக்கு தெரியுமா? அது பாட்டு போடுவான் லவுட் ஸ்பீக்கர்ல, கொஞ்ச நேரம் கேட்காது, காத்து பலமாச்சா காத்து தள்ளி போடுவாங்க. அதால இந்த ஏழ்மையில கோழி தட்டுவானுமா, அவ்வளவு ஸ்பீட் அவுட்டா தான் போய் காலையில் விழுந்துடும் அந்த காத்து அடிச்சு போறதுக்குள்ள. மீனவருங்க பாஷை அந்த காத்து ஓட்டத்தில் அவங்க வேகமா பேசி ஆகணும், அப்பதான் போய் ஃப்ளோ. எங்க இதெல்லாம் வேகமா பேசுவாங்க. தூத்துக்குடி பாஷை கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற மீனவ சகோதரர். அதன் அருமையானவர்களே, இவர் பேசுற கலிலேயர்கள் அல்லவா, இப்படி நம்ம மொழி பேசுறாங்க அவங்க. ஐயா, 2ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரையில பாஷை உலகத்தாருடைய மொழி, அதை சீடர்களுக்கு ஆண்டவர் கிருபையாக வரமாக கொடுத்துட்டார். ஆகவே அவங்க பேசுனதை மற்றவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அந்த பாஷைக்காரங்க. இதுதான் அந்த முடிவு. வேற ஏதாவது முடிவு இருந்தா சொல்லுங்க. பரலோக பாஷை இருந்ததுங்க, அதுல தேவதூதன் பாஷை இருந்தது. அதனால தான் ஆண்டவர் வானத்தின் கீழ் இருக்கிறேன்னு சொன்னாரு, மேல இருந்து யாரும் வரல, தேவதூதர் யாரும் வந்தார். இவங்களுக்கு இந்த பாஷையை கொடுத்து அனுப்ப போறது, இதை அக்செப்ட் பண்ண ஒருத்த வரணும்ல. நேற்று ராத்திரி எனக்கு ஜெர்மன் வந்தது, உங்ககிட்ட பேசி காமிச்சாக்க பைத்துக்காரன் ஆனா உங்களுக்கு தெரியுமா, பொருளாதார ஒரு மாதிரி கண்டு போயிடுது. அது என்னமோ உனக்கு பேசி ஜெர்மன் கிருமன்றானா. ஆனா ஒரு ஜெர்மன்காரன் உட்காந்து ஏன்னு சொன்ன என்ன பண்ணுவீங்க? ஓ அது எங்க ஊர் பாஷை பேசுறாரு புள்ளிவிட்டானா. அதுதான் நடந்தது அந்த 2ஆம் அதிகாரத்துல. உங்களுக்கு தைரியம் ஆகி போச்சு, அண்ணே அந்த ஊர் எங்க இருக்குது, உங்க ஊரு, நான் வரேன். அவன் அங்க ஸ்ப்ரெட். இவ்வளவுதான் அதனுடைய முடிவு. என்ன முதல் வர என்ன தேவை, குணமாக்குற வரமா பாஷை வரமா, அந்த ஊருக்கு போறான், அவனுக்கு என்ன வரணும் அதை தான் கொடுத்தாரு எல்லாருக்கும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்ல என்ன எனி கொஸ்டின், கேள்வி எதுனா இருக்கிற இதன் பேர்ல இல்லையா, இது வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணலானே? அல்ல, நான் முதல்ல சொல்லிட்டேன், பரிசுத்தாவி பெறதை பத்தியோ அபிஷேகத்தை பத்தி இந்த கிளாஸ் இல்ல. ஒன்லி டங்ஸ் கேள்வி கேளுங்க. முடிஞ்ச டைம் இருந்தா நான் அப்புறம் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இன்னொரு நாள் அதுக்கு இருக்குது. ஆவி பெறதுன்னா என்னதுன்னு தயவு செஞ்சு இப்ப சொல்ல வருத்தப்படாதீங்க. இதை விளக்கி ஆகணும், இதை கிளியர் பண்ணி இதுல கொஸ்டின் கேளுங்க. நான் இப்ப சொன்ன ஆய்வு முடிவு, 2ஆம் அதிகாரத்தினுடைய ஆய்வு முடிவு, தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியா ஆவியானவரை கொண்டு அவர் பரிசுத்தாய் கொடுத்து ஆவியானவர் உள்ளே வந்தார். நான் சொல்றது ஜாக்கிரதையா கவனிக்கணும். இந்த போதனைய
பரிசுத்த ஆவியை கொடுக்க சித்தம் கொண்டார். காரணம் ஆதாம்ல பரிசுத்த ஆவி இழந்துட்டான் மனுஷன். அதை திரும்பி கொடுத்தது இயேசுவின் ரத்தத்தினால கழுவி பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆவியானவர் அல்ல, ஆவியை கொடுத்ததுனால ஆவியானவருக்கு உள்ள வர சான்ஸ் கிடைச்சது. அது ஆவி அவர் கொடுத்தாரு, அவரு உள்ள வந்து உட்கார்ந்தார், அவர் நிரம்பினார், நிரப்பப்பட்டான். அதை கவனிக்க வேணும். அதுக்கப்புறம் யாரும் பரிசுத்த ஆவி பெறவில்லை. பிளீஸ், சமாரியர்களோ நீங்க சொல்ற அந்த யோவான் சீசர்களோ பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவி பெற்ற அவர்களுக்கு ஆவியானவர் வந்து நிரம்பி காமிச்சார். புரியுதா? வேறு பிரிச்சு அறிய வேணும். அது என்னன்றத கூடி சீக்கிரமே, ரொம்ப கேப் வேணா, அடுத்த ஒரு நாள்ல நாம கூடி பரிசுத்த ஆவி பெறுறது என்ன என்றதுல எங்களுடைய கருதுகோள்களை நீங்கள் கேட்கலாம். இந்த அதிகாரத்தை நான் பார்த்த வரைக்கும் இந்த சீடர்களை பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் குறித்து அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லணும் நீங்க. அதனால நீங்க போவாதீங்க, இருங்கன்னாரு. அது பரிசுத்த ஆவி பெற்றார்கள், பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றார்கள். அது என்ன ரெண்டு? இது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். பிளீஸ் அந்த கிளாஸ்ல வந்து நீங்க என்ன அதுல இடிக்கிறதா இடிங்க, அதை நான் உங்களை பிடிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஓகே? பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியானவரை நிரம்ப பெற்றாங்க. பெற்ற போது அவளுக்கு கிடைச்ச முதல் வரும் பிற மொழிகளை பேசுற வரும். அது பரலோக பாஷை அல்ல. இந்த குழப்பம் எப்படி வந்து உள்ள பரலோக பாஷை எப்படி? முதலாவது இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பாஷையை அவர்கள் கொண்டு போய் இதுல பிக்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து தப்புதான். மற்றபடி இதுல இருக்கிறது என்னதுன்னு பார்க்க போறோம். அடுத்தபடியா இங்க நீங்க பார்த்தபடி இந்த பாஷையானது உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இல்லை. 1ஆம் அதிகாரத்தில் எந்த கேள்வியும் மறுப்பு கேள்விகள் இல்லை. உங்களுக்கு ஒன்னு தெளிவாயிருச்சு, இது உலக பாஷை, பரலோக பாஷை அல்ல. அது தெளிவாயிருச்சு. நீங்க 1ல பார்த்தங்க, 2ல என்ன சொன்னா படிக்கலாம், இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. அங்க 2வது விஷயம், இது தங்கள் தங்கள் பாஷை, புளூரல். அவங்க நீங்க விளக்க எழுதிங்க. அதுக்கு அவங்க வந்தவங்க தங்க தங்க பாஷை என்ற புளூரல் இருக்குது. அப்புறம் அவரவர்கள் கேட்டபடினால அதுவும் புளூரல் வருது. அதுக்கப்புறமா 4ல இது என்ன ஆச்சுன்னா பல பல பாஷைன்னு போகுது. எங்க 10ஆம் அதிகாரம் எடுங்க, கொர்நேலியு வீடு. நீங்க இந்த முதல்ல இந்த அதிகாரத்துல நீங்க வேற வித்தியாச விளக்கம் கொடுக்க விரும்புறீங்களா? அது பாஷை சமாச்சாரமா தான் இந்த வரமா? அதுதான் இப்ப சொல்ல வர்றேன் நானு. நீங்க அப்போஸ்தலர் 10 எடுங்கயா, 45, 44, 45 படிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் பல பாஷைகள் பேசினார்கள் என்ற வார்த்தையா மாறுது. வெவ்வேறு பாஷைகள் என்றது வேற ஒரு விதத்தில் தமிழில் இன்னொரு வார்த்தையால விளக்கப்படுகிறது. அவர்கள் பல பாஷைகளை, இது வேற அனுபவம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் நல்லா கவனிக்கணும். அவர் 2வது வந்து இதை குறித்து பேசும்போது இங்க நல்லா கவனிக்க வேணும். 11:17 பேதுரு அதே அனுபவம்ன்றார். அது ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கும் அதே அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு எம்மாத்திரம். 15 நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியில் நம்ம இறங்கினது போல அவர் இறங்கினார். இங்க நான் வேறுபடுறேன். அவர் அந்த நேரத்தில் ஆவியானவரை பெறவில்லை, பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவி பெற்றது முதல் 2ஆம் அதிகாரத்திலே. இந்த சமாரி யாரா இருந்தாலும் உலகத்தில் நீங்க நான் எல்லாமே 2ஆம் அதிகாரத்தில் பெற்றாச்சு. இந்த கருத்து தான் மனதில் வைங்க. இது அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு விளக்கம் தரப்படும். அல்ல இங்க நீங்க இந்த பல பல பாஷை இது வேற என்னன்னு போயிடக்கூடாது. ஆதியில பரிசுத்த ஆதி நம்ம இறங்கினது போல அவர் மேல இறங்கினார். அதே பாஷை வரம் தான் உலக பாஷை. கொர்நேலியு வீட்லயும் உலக பாஷை. அப்புறம் இந்த பாஷை அடுத்தபடியா அந்நிய பாஷையாக வருகிறது. எங்க 19 அது படிங்க. எதுக்கு சீக்கிரமா படிங்க, டைம் இல்லை நமக்கு. அப்போஸ்தலர் 19:6 எழுதிக்கொள்ளுங்க. இந்த அத்தனை எழுதி எல்லாருக்கும் விளக்கணும். நீங்க அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கை வைத்த போது அங்கேயும் பரிசுத்த ஆவி பெற்றார்கள் நீங்க நியாயம் தீர்க்க கூடாது. பரிசுத்த ஆவி பெற்றது 2ஆம் அதிகாரத்தில். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு பிறந்த நீங்க கூட அன்னைக்கு தான் அங்கதான் பரிசுத்த ஆவி பெற்றீங்க. நீங்க பிறக்கும் போது பரிசுத்த ஆவியோட பிறக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா வைக்க வேண்டியது. பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறது அல்ல. இங்க பரிசுத்த ஆவி பெற்ற அவர் எடுத்து இறங்கி காமிட்டார். இவங்களும் பெற்றுக்கிறாங்க. அங்க அவர்கள் பெறவில்லை. இது இதுவரைக்கும் தப்பாக கொள்ளப்பட்டதாக நான் கருதுகிறேன். இது அடுத்த கிளாஸ்ல அது விளக்கம் போறோம். நான் பாஷையை பத்தி மட்டும் பார்ப்போம். என்னையா அங்க என்ன வந்துச்சு? அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்கதான் இந்த வெவ்வேறு பாஷை அந்நிய பாஷையா வருது. ஓகே,
இதுல ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னு போறீங்களா, இல்லங்க இதுதான் மருவி அவங்க வந்திருக்குதுன்னு போறீங்களா? அதுக்கு ஏதாவது நியாயம் இருந்தா சொல்லுங்க பிளீஸ். இந்த வெவ்வேறு பாஷைகளுக்கு அங்கே அந்நிய பாஷை இருந்திருக்கணும். ஆனா ஆவியானவர் அது புளூரல்ல காட்டி அது மெதுவா வந்து கடைசியில் இங்க அந்நிய பாஷைன்னு குறிப்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த 2ஆம் அதிகாரத்தை விளக்க முடியல இந்த கொள்கைக்காரங்க. அதால இத 2ஆ பிரிச்சுட்டான். ஹோல் புக் 2 விதமான பாஷை இருக்குதான். ஒன்னு பிரத்யேகருக்கு விளங்குற மாதிரி பாஷை, ஒன்னு உலக மொழி, இன்னொன்னு வந்து கடவுளோட ஜெபம் பண்றதுக்கு 14ஆம் அதிகாரம். 2 வெட்டி அங்க எடுத்து முட்டான். இதுக்குரிய நியாயம் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். என்னதுங்க, 2 பாஷை இருக்குது. ஒன்னு உலக மொழி, 2ஆவதா கடவுளோட பேசுறதுக்கு. எங்க உலக மொழிக்கு ஆரிஜின் எங்க இருக்குது, எங்க வந்தது? அது உலக மொழி பேசுற வரம் எங்க கொடுக்கப்பட்டது? உலக மொழி பேசுற வரம் இங்க எத்தனை அதிகாரம்? அப்போஸ்தலர் 2. இந்த கடவுளோட பேசுற வரங்க அதுக்கு எங்க ஆரம்பம்? அதுக்கு அங்கதானுவான். சினிமாவில் என்ன தயவு செஞ்சு மன்னிக்கணும், அந்த வாழைப்பழம் கதை ஒருத்தன் சொல்றான், 2 வாழைப்பழம் போய் வாங்கிட்டு வரான்னு. அவன் நான் இப்படி சொல்றதுக்கு வைக்கப்படல, இதெல்லாம் பேச வேண்டியது. 2 வாழைப்பழம் வாங்கினான், அவன் ஒன்னு துண்டு ஒன்னு எடுத்துறான். டேய் உங்கள்கிட்ட ₹1 கொடுத்தனா கொடுத்தேன், 2 வாழைப்பழம் வாங்கினு சொன்னேன். ஆமா வாங்கிட்டு வந்தேனே, ஒண்ணுதான் வச்சுருக்கிற, இன்னொன்னு எங்கடா? அந்த ஒண்ணுதான் இதுன்றான். திருப்பி டேய் கொஞ்சம் நல்ல நிதானமா கவனி, உங்கள்கிட்ட எத்தனை வாழைப்பழம் சொன்ன? 2 வாழைப்பழம். நீ வந்து உலக மொழி பேசுற வரம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட, அதுக்கு ஆரிஜின் 2ஆம் அதிகாரம். கடவுளோட பேசுறதுக்கு மொழி முதல் ஆள் எவன் பேசணும்? அது பைபிள் சொல்லு, யார் இது? அது 2ஆம் அதிகாரத்துல இருக்குதுங்க, அதான் வந்து இதுன்றான். என்ன அது கொஞ்சம் தயவு செஞ்சு பிளீஸ். ஏமா 2 விதமா ஃபிட் பண்ணிய, அது இன்னொன்னு நியாயத்தை சொல்லணும்ல எனக்கு. இந்த வரத்தை 2ஆ உடைச்ச ஏன்? உன் சௌகரியத்துக்கு. நீ பேசுறது உனக்கும் விளங்கல. நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை ஆதி சபையில பேசணுக்கு தெளிவா விளங்கிச்சு அவனுக்கு. அதைத்தான் இந்த நாட்டில் செய்த பெரிய விசுவாச துரோகம், பைபிளுக்கு துரோகம். விளங்காதுன்னு எழுதுறோம் எல்லா பத்திரிகையிலும். அந்நிய பாஷை பேசினா அறியாமலே பக்தி வந்துடும். ஒரு மயக்கத்துல இத்தனை பெரிய பெரிய ஆளுங்க சாதாரண, நான் முதல்ல சொல்லிட்டேன், அவன் கால் வார கூட அவுக்கிறதுக்கு என் விசுவாசமோ என் ஜெப வாழ்க்கையோ என் பைபிள் ஸ்டடியோ ஒருவாது. அவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க. நான் தாழ்மையோட சொல்றேன், நான் சும்மா போய் சொல்லல, நான் சும்மா உங்களை ஏமாத்துறது சொல்ல, நான் மதிக்கிறேன் அவங்களை அத்தனை பேரையும். அவ்வளவு பெரிய போதகர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற போதகர் எதிரே போய் நிற்க முடியாது என்னால. நான் ஒரு சாதாரண ஆள். ஆனா இவ்வளவு பெரிய தப்பை நீ எழுதினீங்க, நான் எப்படி முடியும்? ஒரு சைனா, நான் ஏன் இதெல்லாம் சொல்ல விரும்புறேன், நான் பரியாச உதடுனால இந்த ஜனங்கிட்ட பேசுவேன்னு சொன்னாரு, அது அவங்களுக்கு அர்த்தம் வேற. நான் தான் அது வந்துக்கிறேன் பரியாசம் பண்றது. ஒரு ராஜா கிட்ட ஒரு சைனா வியாபாரி வந்தானா, அப்படின்னா ராஜா கிட்ட பாரு, என்ன நடு அத்தானி மண்டபத்தில் வந்து சைனாக்காரன் இப்படி இப்படின்றான், என்னப்பா பண்றானா? என்ன மாதிரி நைஸ் துணி எடுத்து அப்படி விசிறிக்கிறேன் தெரியலன்றியா? ராஜாப்பா நைஸ் துணியா? நான் மந்திரி, அவன் என்னப்பா சொல்றான்? அப்படி ஒதிரி காட்டுறான். பார்த்தா கலர் பத்தீங்களா? அதே மந்திரி, உனக்கு ஏதாவது தெரியுதா? அவன் பார்த்தான், அவனு கேட்டான், ஏன்பா என்னப்பா இந்த துணின்ற அப்படின்னா, நல்லா யார் யார் யோகியனோ யார் யார் உத்தமனோ அவன் கண்ணுக்கு மாத்திரம் இந்த துணி தெரியும். இப்ப ராஜா தெரியலன்னா என்ன ஆகுது தெரியும், அது விட்டா ரோல் பாரு எப்படி போகுது பாரு, துணி ரப்பர் மாதிரி இது பாருமா. என்ன மந்திரி, எனக்கு தெரியுது ராஜான்ட்டான் அவன். ஏன் அது தெரியலன்னா உத்தமம் இல்லாத கூட போறேன்னு. அப்ப ராஜா அவன் சரின்ட்டான், எல்லாரும் சரின்னாங்க. அப்ப ராஜா ரூமுக்கு போ, ஊட்டின்னு வா அப்படின்னா. இந்த ட்ரெஸ் இல்ல, ட்ரெஸ் கைக்கு விட்டுனா ராஜா போயின்னுக்கிறார் அறுத்து மேல. எல்லா ஜனங்களும் பா இன்னும் அழகாக இதுப்பா, ஏன் தெரியல, என்ன உத்தமர் இல்ல ஆயிடும். அது